டேய் தம்பி, அண்ணா என்னடா ஒரு மாதிரி இருக்கா? கடையில் கூட ஒழுங்கா வேலை பார்க்கலையா? அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. என்னாச்சு உனக்கு? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. டேய், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுலையே ஏதோ இருக்குன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. இல்லைண்ணா, இன்னைக்கு என்னோட ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சது. சூப்பர்ரா. அப்புறம் என்ன, எதுக்கு சோகமாக இருக்க? ஓ, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ண போறியா? அதெல்லாம் இல்லைண்ணா, எல்லா எக்ஸாமும் சூப்பராக தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த எக்ஸாம் சரியாக பண்ணல, வெறும் பாஸ் மார்க் தான் வரும். டேய், நமக்குள்ள இருக்க பிரச்சனையே தான்டா. நல்லா எழுதியிருக்க எக்ஸாம்லாம் வச்சு சந்தோஷப்படாம ஏதோ ஒன்று 2 எக்ஸாம் சரியா போலேன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணுவியா? இல்லை, அதுவும் சரியாக பண்ணியிருந்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பலண்ணா. ஏன்டா தம்பி, எனக்கு ஒன்று புரியல. ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன்னு எல்லாருமே சொன்னீங்கன்னா இந்த செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்லாம் யாரா எடுப்பா? நம்ம வேலைக்கு போகிறதுக்கு பாஸ் மார்க் இருந்தால் போதும், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. புரியுதா? இது தெரியாமல் நிறைய பேர் சூசைட் வேறு பண்ணிக்கிறாங்க. வெக்கமால உங்களுக்குலாம்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தானண்ணா. நான் ஒன்றும் ஃபெயில் ஆக போகிறது இல்லையே. பாஸ் ஆயிடுவேன்னா அந்த எக்ஸாமும் நல்லா எடுத்திருக்கேன்னு தான் அர்த்தம். புரிஞ்சா சரி. டேய் தம்பி, ஒருத்தன் பசி தின்னதுக்கப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி மட்டும் கம்யூனிசம் கிடையாதுடா. நீ புலம்புறது ஒரு விதத்தில் கம்யூனிசம் தான். வா போலாம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.